இந்த தமிழ்ல ரவுண்டா போட்டிருக்கிறத பார்த்து உள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா மகாராஜா பிரேக் தான் இப்போ நம்ம போட போறோம். நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ஒரு பக்கவான ஃபிலிமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் அவ்வளவு டைட்டா இருந்தது. அது ஆடியன்ஸை எந்த அளவுக்கு என்கேஜா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்கேஜா இந்த மகாராஜா படம் எனக்கு பிடிச்சது. வாங்க இந்த வீடியோ பிரேக் டவுன் உள்ள போயிடலாம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன். இது வரைக்கும் நான் எந்த மூவிக்கும் இந்த மாதிரி பிரேக் டவுன் போனதில்லை. ஏன்னா படத்துல அவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு. ஸ்கிரீன் பிளேல எழுதும் போது அவ்வளவு தெளிவா எழுதிருக்காங்க. மூவி ஸ்டார்ட் வித் ஃபிளாஷ்பேக் சீன். அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ல விஜய் சேதுபதி சலூன் கடையில் வேலை செய்யுது. அப்போ பர்மிஷன் கேட்டு அவர் ஒய்ஃப் கூட வெளியே போகணும்னு பாக்குறாரு. போய் அவர் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்குறாரு. ஆப்போசிட்லி எதிர்க்கிற வீட்டுல அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களோட குழந்தையும் வேற யாருமே இல்லை. திவ்யா பாரதி தான். அவங்க கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம். ஆனா டக்குன்னு சோழியை முடிச்சு விட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திவ்யா பாரதி நிறைய சீன்ல இருக்க வேண்டியது போல. நிறைய கட் சீன் இருக்கு. ஆனா சாங்கும் விட்டுருந்தாங்க. நல்ல வேலை. இதெல்லாம் சாங் இல்லாம இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னு கேட்டா படத்தோட லேக் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு சாங் இருந்தா மேபி லேக் இருந்திருக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காகவும் எடுத்துருக்கலாம். நல்ல விஷயம் அது. அப்போ மகாராஜா வந்து அம்மா குழந்தைன்ற மாதிரி அந்த பொம்மை இருக்கும். அப்போ திடீர்னு எதிர்பாராத ஒரு லாரி வந்து அந்த வீடு மேல போது அந்த பொம்மை ஒரு அதிர்ச்சியிலே கீழே போட்டு உடைப்பாரு. அப்போ உடையும் போது அம்மாவோட அந்த ஸ்டாச்சு வந்து உடைச்சு போய் அந்த குழந்தையோட ஸ்டாச்சு மட்டும் தனியா வந்து இருக்கும். இதை நல்லா நோட் பண்ணி பாருங்க. செம்ம டீட்டெயிலுக்கு கிளைமேக்ஸ்ல இதை வேற மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இதோட அந்த ஃபிளாஷ்பேக் ஓவர் ஆயிருக்கும். ஃபியூச்சர்ல பார்த்தா மகாராஜா அவரோட பொண்ணு ஜோதி இவங்க தான் அந்த ஃபேமிலியில ஒன்னா இப்போதைக்கு ஒரு வீட்டில் இருக்காங்க. ஜோதி வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அவங்க பிடி மிஸ் சும்மா சொல்ல வேணா செமையா இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த பிடி மிஸ்க்கு வந்து ஜோதி வந்து ஒரு பெட் ஸ்டூடெண்ட். இங்க இருந்தா கதை வந்து தொடக்கமாகுது. என்னன்னா மகாராஜாவும் ஜோதியும் அந்த குப்பத்தொட்டியை வந்து லட்சுமியா பாக்குறாங்க. எதனாலதான் அந்த குப்பத்தொட்டி உருந்துதான் அந்த பொண்ணை வந்து காப்பாத்துச்சு அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அந்த குப்பத்தொட்டியை வச்சு டெய்லி கழுவுறதா இருக்கட்டும், அதை வச்சு கும்புறதா இருக்கட்டும், அந்த குப்பத்தொட்டியை வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கிறது அவங்க ரெண்டு பேரும் வேலை. ஒரு நாள் ஜோதி வந்து கேம்ப் கால வெளியே போறாங்க. அப்போ போகும்போது சொல்லிட்டு போவாங்க குப்பத்தொட்டியை பார்த்து சொல்லிட்டு. பட் அடுத்த நாளே விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ள வரும்போது திடீர்னு பார்த்தா அவர் அடிச்சு போட்டு எழுந்துக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் இங்கிருந்து தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா அப்போ திடீர்னு விஜய் சேதுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாரு. என்ன ரீசனுக்காகனா ஆக்சுவலா இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தனி கதையாகவும் செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு கதையாகவும் காட்டுவாங்க. விருமாண்டி படத்துல ஒருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவும் செகண்ட் ஹாஃபுக்கு ஆடியன்ஸ்க்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கும். லட்சுமியை காணும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நுழையிறப்பவே ஒரு டீடைலிங் செம டீடைலிங் இருக்கும். அவர் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பாருன்னா அந்த லக்ஷ்மியை தூக்குனதுல ஒரு ஆளு முதுகுல ஒரு கட்டி இருக்கும், அதாவது காது இருக்குன்னு சொல்லி வருவாரு. அங்க ஸ்டார்டிங்ல இருந்து வர வரைக்குமே எல்லாரோட முதுகையுமே அவர் வந்து தடவி பார்த்துட்டு இருப்பாரு. யாருக்குமே தெரியாது. அவருக்கு அந்த முதுகு தடவும் போது யாருக்குமே தெரியாது அவர் முதுகு தான் தர லைட்டா தள்ளுற மாதிரி எல்லாரோட முதுகையும் தட்டிட்டு கடைசியா நம்ம நட்டி அவரோட முதுகையும் வந்து தட்டி விட்டு போயிடுவாரு. தட்டி விட்டுன்னு யார் யாருன்னு திரும்புறாரு. அது ஒரு டீடைலிங் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அது ஒரு பிபி வழியா காமிச்சிருப்பாங்க நம்மளுக்கு மகாராஜாவோட விஷயம். நட்டியை சொல்ல போனா நட்டி வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆனா எப்படின்னா நம்ம கண்ணுக்கு ஒரு நெகட்டிவ் போலீஸ் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் நல்லாவே ஒரு கேரக்டர் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சூப்பரா ஒரு டர்ன் ஓவர் இருந்தது. அந்த ஒரு டீடைலிங் சூப்பரா இருந்தது. ஸோ இதுதான் நட்டியோட கேரக்டர். அதாவது அந்த ஒரு குப்பத்தொட்டிக்காக இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாரு. பாய்ஸ் படத்துல வர அந்த மணி அவர் உண்மையிலேயே இந்த படத்துல வந்து எந்தெந்த இடத்துலலாம் சான்ஸ் கிடைக்கும் அந்த இடத்துலலாம் போட்டு தாக்கணும்னு சொல்ற மாதிரி எல்லாத்துலயும் போட்டு தாக்கிருக்காரு ஆக்ஷன்ல. அதாவது நடிப்புல அவர் அந்த ஆளு சான்ஸ் கேட்டு ரீல்ஸ்ல இப்ப என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் எல்லாருமே ட்ரோல் பண்றாங்க. பட் அதுவும் ஒரு கலை தான். அதுவும் ஒரு படம் விடுங்க. எதுக்கு கலாச்சிக்கிட்டு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. நல்லாவே நடிச்சிருந்தாரு. இந்த இடத்துல மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யறாரு. அங்கேயும் ஒரு டீடைல் நீ ஆல்ரெடி ஜெயிக்கிறது தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மெக்கானிக் ஷாப்லயே ஒரு ஆர்சன் ரோஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மணிகண்டன் வந்து ஃபாலோ பண்ணி விஜய் சேதுபதி வந்து அவரு போட்டு ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. அதுதான் இன்ட்ரோ பிளாக்காவே இருக்கும் இந்த படத்துல. ஒரே விட்டு தலையை வெட்டிருப்பாரு. அந்த சம்பவம் பண்ணும்போது விஜய் சேதுபதி கத்துற சீன் அந்த கட்டி வச்சு ரொம்ப ராவாவும் இருந்துச்சு. எதிர்பாராத சம்பவம். அந்த சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு தான் ஸ்டேஷனுக்கே வந்திருக்காரு. அதனால அந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வேலை பாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு செத்து போயிருப்பாரு. அந்த ஹிண்ட்டை வச்சுதான் விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷன் கூடயே வராது. ஸோ வரும்போதுதான் அங்க இருந்து எல்லாருமே சந்தேகப்பட்டு பாக்குறதுலாம் அந்த வில்ல குப்பத்தொட்டியை திருடிட்டாங்கன்னு சொல்லும் போது திடீர்னு பார்த்தா அந்த குப்பத்தொட்டி இவர் வேற வந்து ஒரு இடத்துல வந்து திருடி குப்பத்தொட்டி வந்து அவரோட திருடி வந்து போட்ட போறாரு. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் நம்ம நம்பிடுவோம். ஓகே இதுவும் அதுவும் ஒரே சேம் டைம்ல தான் நடக்குது. இவனுக்கு தான் அந்த குப்பை தொட்டி இருக்கு. அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் எடுக்கும் போது இவனுக்கு ஏதோ ஒரு வியாதின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன்.
புது பொருளை எடுத்தா புதுசா பல பழங்களுக்கு பொருளை எடுத்து பேக்கில் இருக்கிற மாதிரி அதுலேயும் மாதிரி ஒரு நோய் இருக்கு போல அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனால் இல்லை, அங்கிருந்து தான் உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கும் ப்ரெசென்ட்ல நடக்கிற விஷயமும் சேமா நடக்கிற மாதிரி காமிச்ச அந்த ஒரு குப்பை தொட்டினால இவ்வளவு பெரிய ஒரு இதுவே ஒரு குப்பை தொட்டியும் ஒரு மேஜர் ரோலே பண்ணியிருக்கு இந்த படத்துல. இது ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாரு மகாராஜா. ஜோதி வந்து 1 வீக் வெளியே போயிருக்கிறதாகவும் அவங்களுக்கு பதிலா அவங்க அதுக்குள்ள நான் குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சாங்கன்னு போலீஸ் கிட்ட ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற எல்லாருமே நம்ப வைக்கணுன்றதுக்காக அவங்க பொண்ணு ஆல்ரெடி பண்ண எல்லா மெசேஜையும் வச்சு கிளிக் பண்ணி பார்த்து கூட இருக்கவங்கலாம் ஒரு மைண்ட் அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுங்க, ட்விஸ்ட் அதுல 1-2 ட்விஸ்ட் இருக்கலாம். படவே ட்விஸ்டா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சீனு. ஒரு சிலதெல்லாம் கெஸ் பண்ற மாதிரி இருந்து ஒரு சிலதெல்லாம் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அதுல மெயினா தான் இந்த ஃபிளாஷ்பேக் வந்து சொல்ல போனா அவங்க பொண்ணு 1 வீக்ன்ற போது கடைசியா அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வரும்போது அந்த 1 வீக் முடிஞ்சு அவங்க பொண்ணு வருது அப்படின்ற மாதிரி தான் பேரலா நம்ம காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஃபிளாஷ்பேக் அப்படியே வந்து கனெக்ட் ஆகுற விஷயம் இருக்குல்ல, எக்ஸலன்ட் ஸ்கிரீன் ரைட்டிங் தான் சொல்லணும். இதை பார்த்து நிறைய கத்துக்கணும்ன்றேன். ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம அனுராக செல்வம் வந்து திருட்டு பண்ணிட்டே இருக்காரு, ஒரு பக்கம் குப்பை தொட்டியை வந்து காணும் போது ஸோ நம்ம மைண்ட் செட் எல்லாமே குப்பை தொட்டியை தான் திருட்டு வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர் பொண்ணு வரத்துக்காட்டியும் அந்த குப்பை தொட்டி கொடுக்குறது தான் டாஸ்காவே இருந்துச்சு. ஆனால் அந்த கடைசியில் அந்த வரைக்கும் நம்மளுக்கு அதை ரிவீல் பண்ணாம ஒரு டவுட் கூட வராத அளவுக்கு இந்த லாஸ்டாக விஜய் சேதுபதி ஆகி நம்ம ஸ்டோரி சொல்லும் போது தான் பொண்ணு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல குப்பை தொட்டி வந்து காணாம போகல. குப்பை தொட்டி அந்த பொண்ணோட பெட்டுக்கு அடியில தான் இருந்திருக்கு. அதுதான் ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கு தான் இருந்திருக்கு. கொஞ்சம் கூட அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்குன்ற அளவுக்கு டவுட் வராத அளவுக்கு டேரக்டர் அந்த இடத்துல நல்ல தெளிவான ஒரு வேலையை பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு சீனும் காமிச்சு நம்மள வந்து அந்த இடத்துல உங்க பொண்ணு கண்டிப்பா எங்கேயோ ஒரு இதுலதான் போயிருக்கு. ஸோ அந்த மாட்டேஜ் எல்லாம் எடுத்து அங்கே ஹேக் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். யாருக்குமே எந்த ஒரு லுக்கும் இருக்காது. நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் அவர் பொண்ணோட வீடியோ ஏன்டா காட்டிக்கிட்டே இருக்காங்க, அப்பப்போ ஏன்டா அந்த சினாரியும் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பட் அவங்க பொண்ணு ஆல்ரெடி அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி வந்தது. இவர் லைவா இவங்க உட்காந்து கேட்கற மாதிரியும் அந்த ஒரு செட்டப்பை ஒரு அப்படியே கிரியேட் பண்ணி அது வேற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு மகாராஜா. நம்ம சிங்கம் புள்ளி நல்ல சிவமா நடிச்சிருக்காரு. பேர் தான் நல்ல சிவம். ஆனா அவர் பண்ற வேலை நமக்கே இரிட்டேட் ஆகும், டென்ஷன் ஆகும், கோவத்தை கழிப்பிடும். கடைசியா அதை ரிவீல் பண்ண ஒரு இது இருக்குல்ல, அவரே கூப்பிட்டு வச்சு ஆக்ட் பண்ணது இல்லை. அந்த இடத்துல ஒரு மிரட்டிக்காரை போட்டு காமெடி பண்ணி பழகிற ஒரு ஆளை சீரியஸா பார்க்கும்போது அது வேற மாதிரி தான் தெரியுது. டோட்டலா ஹேட் பண்ற கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு நல்ல சிவம் கேரக்டர். குழந்தை அதான் அந்த போலீஸ் நெட்டியோட கூட குழந்தை அவரும் கடைசியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேற மாதிரியான ஒரு கிளாப்ஸ் தான் இருந்தது அந்த சீன்லாம் பார்க்கும்போது. இந்த கதையிலே மெயினா ஒரு கனெக்ஷனான ஒரு விஷயம் எதுனா ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச அந்த சலூன் கடையை திருப்பி அப்படியே நம்ம போய் ரிலேட் பண்ற ஒரு விஷயம் இல்லை. அதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டு. இவ்வளவு நேரம் பார்த்ததுலாம் நம்ம பிளாஷ்பேக்குமா அப்படின்ற மாதிரி. அண்ட் அதை விட ட்விஸ்ட் என்னன்னா ஒரு பொம்மை வாங்கியிருப்பாருன்னு சொன்னல, அந்த பொம்மை கீழே விழுந்து உடஞ்சி அவங்க அம்மா சிலை மட்டும் உடையாம குழந்தை சிலையும் அந்த இடத்துல உடஞ்சிருக்கும். அது ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க, பட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அதை காமிச்சிருப்பாங்க. அப்ப 2 பேருமே சொல்லிட்டாங்க அந்த தூக்குனது வந்து செல்வத்தோட குழந்தை தான். அதே மாதிரி இந்த பிளாஷ்பேக் அண்ட் ப்ரெசன்ட் டைம்லைன்ல இருக்க ஒரு எக்ஸிகியூஷன் வந்து செம்மையா மாட்டிச்சு. ஏன்னா அந்த குப்பை தொட்டியை வந்து மெயினா காமிச்சு அந்த குப்பை தொட்டியை தான் அனுராக் எடுத்திருப்பாரு, அதாவது செல்வம் எடுத்திருப்பாருன்னு காமிச்சு கடைசி வரைக்கும் அது வந்து பார்த்தா குப்பை தொட்டினோ அவருக்கு தான் அப்படின்ற மாதிரியும் இதெல்லாம் காட்டி நம்மள ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாலுமே எங்கேயும் ஒரு லூப் ஹோல் இல்லாம எக்ஸ்ட்ரா சீன் இது வைக்கணும் அப்படின்னு வைக்காம கரெக்டா அந்த கதையோட சிங்க் பண்ணது தான் இந்த மகாராஜா. சிம்பிள் ஸ்டோரி, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. செல்வம்ன்ற ஒரு திருடன் வந்து குழந்தை போகணும் வந்து செயினை வாங்கிட்டு பியர்ட் சேவ் பண்ணணுன்றதுக்காக மகாராஜா கதை வந்தாரு. அவங்க செல்வமோட ஃப்ரெண்டு கால் பண்றாரு, இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டு போல அப்படின்னு. மாட்டிட்டுலாம் மாட்டோம் நம்மன்னு நம்மளுக்கு தெரியாது, போலீஸ்காரங்க எல்லாம் இப்படி எழுத மாட்டாங்கன்னு சொல்றத விஜய் சேதுபதி மகாராஜா ஓட்டி கட்டுறாரு. விஜய் சேதுபதி இவங்களோட செயினை வந்து விட்டாருன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வராது. அந்த டைம் போலீஸ்காரங்களுக்கு சமம் அந்த இவன் தான் திருடன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வரும்போது அங்க விஜய் சேதுபதி தான் மாட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைச்ச செல்வம் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு 13 வருஷம் கழிச்சு திருப்பி வராது. அந்த திருப்பி வரும்போது விஜய் சேதுபதியும் ரிவெஞ்ச் பண்றாரு, அவங்க பொண்ணையும் தேவையில்லாம இந்த மாதிரி பண்றாரு. அது அவர் பொண்ணுன்னு கூட தெரியாம இவ்வளவு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த கதையை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதி ஒரு இன்னசென்ட் தான், ஆனால் அது ஒரு வெறித்தனமான இன்னசென்ட். ஃபுல்லாவே வந்து ரொம்ப ராவா காட்டணும், வெட்டு குத்துன்னு காட்டாம தேவையான இடத்துல ரியாலிட்டியா வெட்டு குத்துன்னு காமிச்சிருக்காங்க. அதாவது கடைசியா லாஸ்டா ஒரு வாட்டி விஜய் சேதுபதி சொல்லும் போது அந்த அழுக விட்டு அந்த போலீஸ்காரருக்கு தெரியும் ஏதோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க,
அப்போ திரும்பி நின்று லக்ஷ்மி சார் போது படத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அந்த லக்ஷ்மின்றத ஒரு பொண்ணை தான் ஒரு நேரம் சொல்லியிருக்கா அப்படின்றது அப்பதான் எதிராகுது. ரொம்பவே டச்சிங்கா இருந்தது அந்த சீன். டேரக்டர் இதெல்லாம் யோசிச்சு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஆளை பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க சுத்தமா. ஏதோ நான் நம்பிக்கையே இல்லை. யாரு ஏதோ லான்ச் இல்லை, ப்ரெஸ் மீட்லாம் வச்சாங்கல்ல, என்னடா பண்ணியிருப்பாங்க, ஒரு சும்மா வெட்டு குத்து அப்படின்னு தான் பண்ணியிருப்பாரு நினைச்சேன். ஆனா ஆளு சைலண்டா வந்து சம்பவம் செஞ்சிருக்காரு. நான் இன்னும் அந்த குரங்கு பொம்மை பார்க்கல, அதை கண்டிப்பா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு படம் இவ்வளவு கனெக்ட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இருக்க ஸ்கிரீன் பிளே டைட்டா இருக்க படம் கண்டிப்பா எந்த ஒரு ஆடியன்ஸ் ஆகும்போதுமே கனெக்ட் ஆகும் தான். நம்மளாம் இப்போ இந்த மாதிரி படம் எடுக்க போறது தெரியல. நான் அவ்வளவு பெரிய சினிமா லவரும் கிடையாது. எனக்கு படம் எடுக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, புதுசா கண்டென்ட் சொல்லணும் பிடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல எனக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நான் புதுசா என்னன்னா ஒரு கார்ட்டூன் இருக்கிறதா தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் நான் காட்டுறேன். அதுக்கு நான் இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். நான் வேற ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். பர்ட்டா.